ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர் ஜெய் குரு பரசுராம. நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆணி மாச பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ஆணி மாசம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/6/2026 திங்கட்கிழமை பகல் 12:47 மிதுன ராசி மிருகசீஷ நட்சத்திரத்துல இந்த ஆணி மாசம் பிறக்குது. இந்த ஆணி மாசம் மிதுன ராசி மிருகசீஷ நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால கும்பராசியில இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, அங்க பகல் 12:47 இந்த இது பிறக்குதுங்களா ஆணி மாசம், அந்த டைமுக்கு போயிட்டு ஒரே ஒருத்தருக்கு தயிர் சாதம் அல்லது குடிக்கிறதுக்கு தண்ணி இத வாங்கி கொடுங்க. ட்ரிங்கிங் வாட்டர் தான். இத வாங்கி தானமா கொடுத்துருங்க. ஒரே ஒருத்தருக்கு கொடுங்க, போதுமானது. 10 பேத்துக்கு அண்டாவா உங்களால முடியலைன்னா எதுவும் செய்ய வேண்டாம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க, அல்லது தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி வாங்கி கொடுங்க. இதை நீங்க செய்யறதுனால இந்த வருடம் முழுவதுமே, ஓராண்டு முழுவதுமே பணத்தட்டுப்பாடுங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்காது. அதே மாதிரி இந்த விபத்து கண்டம் அகால மரணம் நிகழாது, கஷ்டங்கள் துன்பங்கள் நிகழாது. இந்த ஆணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் 5ஆம் அதிபதி புதன் 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்காரு. அது ஒரு நல்ல பலன். கூட 7 கூடைய சூரியனோட சேர்ந்திருக்காரு. குரு மறைஞ்சாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்தை குரு பாத்துறாரு. வருமான ஸ்தானத்தை குரு பாக்குறதுனால கொஞ்சம் பரவாயில்ல. வருமானம் அப்படிங்கிறது வருமான்னு கேட்டா, குரு 2ஐயும் பாக்குறாரு, 12ஐயும் பாக்குறாரு. அப்போ வருமானம் எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா செலவுகளும் இருக்கு. அதாவது இன்னும் ஒரு படி மேல போய் சொன்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகமாக இருக்கும். கூடுதலான செலவுகள். அதாவது சமாளிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு இந்த மாசம் செலவுகள் இருக்கு. அதுக்கு காரணம் உங்களுடைய ராசியில ராகு. இன்னும் ராகு பெயர்ச்சியாகி போகல. இன்னும் கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்காரு. அது போக 2ஆம் இடத்துல சனி, அப்புறம் குருவும் மறைஞ்சு 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடம் விரய ஸ்தானத்தை பாக்குறாரு. அதனால ஆனா ஒரு நல்ல பலன் என்னன்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பாத்துறாருங்க. 2 கூடிய குரு 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு. தொழில் நல்லபடியா இருக்குங்க. வருமானம் அப்படிங்கிறது நீங்க செலவு பண்றதுக்கு ஏத்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாசம் மட்டும் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும். அதுக்கு காரணம் குரு மறைஞ்சனால மட்டும் கிடையாது. சுக்கிரனும் கேதுவும் வேற இணைவு. சுக்கிரன் கேது இணைவு பொருளாதார தடைய கொடுத்துரும். அதாவது காசு பணம் புழக்காட்டத்தை அப்படியே நிறுத்தி விட்டுரும். அது கொஞ்சம் ஒரு 10 நாள் 5 நாள் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியாம திணற மாதிரி தான் இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க. 2ஆம் இடத்தை குரு பாத்துறதுனால தெய்வ அனுகூலம் பண்ணுங்க, தெய்வ வழிபாடுகள் பண்ணுங்க, கஜலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, அதே மாதிரி இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தெய்வம்லாம் பிடிக்குமோ ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது, தெய்வத்தை வணங்கும் போது காசு பணம் ஏதாவது ஒரு ரூபத்துல கட்டாயம் நீங்க நினைக்கும் போது வந்துரும். அதனால கவலைப்படாதீங்க. நல்ல பாசிட்டிவான சிந்தனைகளை இது பண்ணுங்க. பொதுவா கும்ப ராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் கடுமையான காலகட்டம் தான். நான் நல்ல அதிர்ஷ்டம் கும்ப ராசிக்கு. நான் இந்த காலகட்டம் ரொம்ப கடுமையான காலகட்டம் தான். நான் சிறப்பா இருக்கு அப்படின்லாம் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, சொல்லவும் மாட்டேன். ஃபேக்கா உங்களுக்கு சொல்லக்கூடாது. யதார்த்தமான விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். வருமானம் வரும், ஆனா அதே நேரத்துல செலவு சமாளிக்கிறது கஷ்டம்தான். ஆனாலும் உங்களுக்கு நல்ல காலம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும். இந்த ஒரு மாசத்தை மட்டும் கடந்து வாங்க. ஓரளவு உங்களுக்கு படிப்படியா முன்னேற்றங்கள் வர ஆரம்பிச்சிரும். ஆனா இந்த மாசம் உங்களுக்கு கொஞ்சமாவது தெய்வ பலம் இருக்கு. அதுதான் நல்லது. ஏன்னா 5 கூடையவர் 5ல ஆட்சி பெற்று சூரியனோட சேர்றாரு. அப்ப ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இந்த மாசத்துல இருந்து அவர் நிறைய நிவர்த்தி ஆகும். நிறைய மாற்றங்கள் இருக்கு. நிறைய பேத்துக்கு உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றங்கள், தொழில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றது, அதே மாதிரி வேற தொழில மாத்துறது, தொழிலுக்காக ஒரு இடத்த வாங்கி மாத்துறது, அதே மாதிரி உத்தியோகம் வேற பக்கம் வேற கம்பெனில போய் வேலை பார்க்கறது, வேலையை விட்டு நிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு மாத்தி மாத்தி நடக்கும். நல்லதோ கெட்டதோ எல்லா விஷயத்தையும் கடந்து வர பழகிக்கணும். மனசை நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். கும்பராசி ஒரு ஸ்திர ராசி. ஸ்திர ராசி அப்படின்னா மனசை நல்லா கடுமையா அப்படியே ஸ்திரமா வச்சிருக்கணும். எந்த ஒரு விஷயத்துக்கு நிலக்குலையாம இருக்கணும். சொல்றது ஈஸி, ஆனா செய்யறது கஷ்டம்தான். ஆனா கும்பராசிக்காரங்களே, நீங்க ரொம்ப வலிமையானவங்க. 12 ராசிகள்ல பிரபஞ்ச ராசின்னு போற்றக்கூடிய ராசியே கும்பராசி. பொதுவாவே நீங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஈஸியா ஷேர் பண்ண மாட்டீங்க. உள்ளுக்குள்ள அங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். அடிச்சு வலிக்கும். அதாவது கிரகங்கள் போட்டு உங்களை அடிக்கும். அதெல்லாம் வலிக்கும். ஆனா நான் நல்லா இருக்கேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ற ராசி தான் கும்பராசி. ஆனா கவலைப்படாதீங்க. கும்பராசிக்காரங்க நல்ல சிறப்பாக வாழக்கூடிய தருணங்கள் வந்துவிட்டது. குரு உங்களுக்கு 6ல போய் மறைஞ்சாலும் 2ஆம் இடத்தை பாக்குறாரு. காசு பணம் வந்துட்டாலே பாதி பிரச்சனைகள்
ஓடி போயிருங்க. 6ஆம் இடம்ங்கிறது நீங்க உழைக்கக்கூடியது. கடுமையான உழைப்ப நீங்க போட போறீங்க. உழைப்பாளிகள் அப்படின்னாலே கும்பராசிக்காரங்க தான். தூங்காம கூட நீங்க வேலை பார்த்துருவீங்க. உங்களுக்குன்னு ஒரு டார்கெட்ட வச்சு அந்த டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணி ஓடி அதுல வின் பண்ணிருவீங்க. அச்சீவ்மென்ட்டும் பண்ணிருவீங்க. அதனால கவலையே வேண்டாம். ஒரே ஒரு விஷயம் 6ஆம் இடத்துல போய் குரு வந்து உங்களுக்கு மறைஞ்சாலும், மறைஞ்ச குரு நிறைஞ்ச பலன். அதனால உங்களுக்கு 6ஆம் இடத்துல உச்ச குரு உங்களுக்கு 5, 8 குடையவரு. புதன் அவரு வந்து ஜூலை மாசம் 6ஆம் தேதி குருவோட சேர்றாரு. அப்போ வந்து என்னன்னா, ஒரு ராஜயோகம், திடீர் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது உண்டு உங்களுக்கு. அதனால ரொம்ப நாளா ஒரு ஆசைன்னா அத ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு லாட்டரி வாங்குங்க, ஒரு புதையல். இது மாரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உழைக்காத வருமானம்ங்க. புதையல்லாம் நான் சொல்லல. உழைக்காத ஒரு வருமானம், எதிர்பார்க்காத ஒரு விஷயம் டக்குன்னு உங்களுக்கு வரது. அதனால மனசு சந்தோஷப்படுறது, இந்த மாரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா வந்து நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாசத்துல ஒரு நாள் கட்டாயம் உங்களுக்கு உண்டு. அப்ப 2ஆம் இடத்துல சனி இருக்கனால நான் ஆல்ரெடி சொல்றதே தான். சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல இருந்து கேதுவோட இணைவு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, குடும்பத்துல அதாவது நான் வந்து மாத பலன்கள் வந்து மாத்தி மாத்தி சொன்னாலும், உங்களுக்கு குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. அதனால தான் அத மாசம் மாசம் நான் சொல்றேன். இந்த மாசம் வந்து சுக்கிரன், கேது இணைவு வேற. அதனால வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்க மேல தப்பு இல்ல அப்டின்னா கூட ஒரு சாரி கேட்டுட்டு அமைதியா வாங்க. இல்லன்னா அந்த இடத்துலருந்து மூவ் ஆன் பண்ணிக்கங்க. இல்லன்னா ஒரு விரதம் இருங்க. மௌன விரதம் அப்டின்னு இருங்க. அமைதியா போயிருங்க. மெடிடேஷன் பண்ணிருங்க. ஏன்னா சுக்கிரன், கேது இணைவு வந்து பொதுவா ஆண்களுக்கு மனைவி வந்து சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. பெண்களுக்கு கணவன் வந்து சண்டை போடுவாங்க. இந்த மாரி குடும்பத்துல ஒரு அமைதி இல்ல, ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலைய உருவாக்கி குடுத்துரும். அதாவது இப்ப உங்களுடைய ராசி கும்பராசிக்காரங்களுடைய நிலைமைகள் எனக்கு சொல்றதுக்கு கஷ்டமாக இருக்கு. ஆனா கஷ்டமா இருந்தாலும் நான் உண்மையும் எதார்த்தத்தையும் சொல்லி தான் ஆகணும். உங்களுக்கு வந்து வெளியிலயும் பிரச்சனை, பண கஷ்டங்கள், ப கடன் பிரச்சனைகள், தொழில் ரீதியா, உத்தியோக ரீதியா பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாமே வந்து வீட்ல வந்து நிம்மதியா உட்காரலாங்கும்போது, வீட்லயும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா எவ்ளோ கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த நிலைமை உங்களுக்கு இருக்கு. நெறைய பேர் வந்து நான் வாழ்றதா, சாகுறதான்லாம் கேட்கிறீங்க கமெண்ட்ஸ்ல. அப்படி கேட்காதீங்க. எல்லாத்தையும் இறைவன் வாழத்தான் படைச்சிருக்காரு. கட்டாயம் நீங்க நல்லா வாழ்வீங்க, நல்லா வாழ்வீங்க, நல்லா வாழ்ந்துருவீங்க. சிறப்பாக வாழ்வீங்க. கவலையே படாதீங்க. ஆனா, இதெல்லாமே பக்குவப்படுத்துறதுக்கு, ஒரு விஷயத்த வந்து கடவுள் குடுக்குறாரு அப்படின்னா, பக்குவப்படுத்துறதுக்கு. ஒரு ஒரு மரம் வளரணும் அப்படின்னா எடுத்தோனே வளராது. கீழ வேர் வந்து நீளமா அதாவது பூமிக்கடியில நல்ல வேரூன்றி ஆழமா போகும்போது தான் அது காத்து, இடி, மின்னல் எதுக்கும் அசராம அப்படியே ஸ்ட்ராங்கா நிக்கும். அந்த மாரி இறைவன் வந்து உங்களைய தயார் பண்ணிட்டு இருக்காரு. அதனால நீங்க கவலையெல்லாம் படாதீங்க. இந்த மாதம் வந்து நீங்க எதிர்பார்க்காத ஒரு சமயத்துல உங்களுக்கு ஒரு திடீர்னு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனா என்னன்னா தெய்வ பலத்தையும், பாசிட்டிவான விஷயத்தையும் நீங்க மனசுக்குள்ள வந்து வளர்த்துக்கணும். அதாவது பாசிட்டிவா சொல்லி பாத்துக்குங்க. நீங்க உங்களுக்கு சாமி மனசு விரக்தி ஆகும்போது, தெய்வத்த கும்பிடணும்னு நெறைய பேத்துக்கு தோணாது. வெக்ஸ் ஆயி போயிடுவீங்க. அதனால அதெல்லாம் எனக்கு புரியுது. சரி ஓகே. ஏன்னா மனசுல ஆத்மார்த்தமா இல்லாதபோது தெய்வ வழிபாடு வந்து பலன்கள் கம்மியா தான் இருக்கும். ஆனா பாசிட்டிவ் அப்ரிமேஷன் சொல்லி பாருங்க. அது வந்து ரொம்ப ஈஸி. நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற மாரி. உங்களுக்கு என்ன வேணுமோ அத பாசிட்டிவா பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லி பார்த்துட்டே இருங்க. பிரசன்ட் மீன்ஸ் நடந்துட்டு இருக்கிற மாரி. நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன். நான் ரிச்சா இருக்கேன் அப்படிங்கிற மாரி பாசிட்டிவா அது வந்து மத்தவங்க உங்களை வந்து கேலி கிண்டல் பண்ணிட்டு போறாங்க. பட் ஆனா நீங்க பாசிட்டிவா சொல்லி சொல்லி உங்க ஆழ் மனசு அத நம்பிருச்சுன்னா உங்களுக்கு கட்டாயம் நடந்துரும். அதனால பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸ் சொல்லி பாருங்க. மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி பாருங்க. இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்க. கட்டாயம் வந்து மனச்சுமையில இருந்தும், பணச்சுமையில இருந்தும், கடன் பிரச்சனையில இருந்து கட்டாயம் நிவர்த்தி கிடைச்சிடும். அது இல்லாம உங்க ராசிய வந்து சுக்கிரன் சுக்கிரன், சந்திரன் பார்வையே அப்படியே காசு தண்ணி மாரி செலவாகும். அத எல்லாமே சமாளிக்கணும் அப்படின்னா, வந்து நீங்க கட்டாயம் மெடிடேஷன் பண்ணணும். உங்க மனச ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். ஆனா வருமானங்கிறதுல தடைகள் இருக்காது. வருமானம் வந்துரும். அது மட்டும் இல்லாம இந்த 7:30 சனிங்கிறது வந்து கடைசி வருஷம் குருவோடைய பார்வையும் சனிக்கு இருக்கனால, சனியோடைய தன்மைகள் வந்து பாசிட்டிவா வேலை செய்யுமே தவிர, நெகட்டிவா வேலை செய்யாது. ஒருபோதும் உங்களுக்கு வந்து சனி வந்து ராசியாதிபதி அப்படிங்கிறதுனால பெரிய லெவல்ல உங்களுக்கு துன்பத்தையும், துயரத்தையும் குடுக்காது. நீங்க நல்ல ஸ்ட்ராங்கா வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை தான். அதாவது துர்க்கையோ அல்லது காளியோ வழிபாட வந்து ரொம்ப பண்ணிக்கணும். ஏன்னா
ஏன்னா ராகு தான் இப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய மன நெருக்குதல்கள், பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம். ராகு, கேது பிரச்சனைகள் மட்டும் தான் உங்களுக்கு அதிகமா இருக்கு. மத்தபடி குருனாலயோ, சனினாலயோ எந்தவித பிரச்சனையும் கிடையாது. அதனால அத அத நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. உத்தியோகத்திலயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுதாங்க. பொதுவாவே நல்ல சிறப்பான பலன்கள் கும்பராசிகளுக்கு இருந்தாலும், நீங்க கையாள்றதுலயே உங்களுக்கு கெடுபலன்கள் இருந்தாலும் அத ஈஸியா கையாண்டு அதுலருந்து நீங்க வெற்றி பெற்று ஜெயிப்பீங்க. ஏன்னா பிரபஞ்ச ராசி அப்படிங்கிறது கும்பராசி. அதாவது மத்த ராசிகளுக்கு இல்லாம உங்க ராசி வந்து என்னன்னா, யோசிச்சு அதாவது சிந்திச்சு செயல்படும்போது ஃபியூச்சர்ல இதுதான் வரும்னு அந்த யூகிக்கக்கூடிய தன்மை கும்பராசிக்கு அதிகமாக இருக்கு. ஏன்னா, ஒரு கோபுர கலசம் அவ்வளோ பெரிய இடி மின்னல தாங்கி அழகா அப்படியே வந்துருது. அழகா பூமிக்குள்ள இறக்கிருது. அது மாரி வரக்கூடிய பிரச்சனைகள் எதுன்னு சிந்திச்சு, அழகா அத சமாளிப்பீங்க. அதனால தான் வந்து கடவுள் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா மத்த ராசியில கொஞ்சம் ஜாஸ்தியா பிரச்சனைகள குடுக்குறாரு. சமாளிக்கக்கூடியவங்களுக்கு தான் குடுப்பாரு. இந்த பிரச்சனைகள இது பண்ணிட்டா உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல யோகம் வருங்க. சரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் இருக்கு. நல்ல வந்து புத்திசாலித்தனமா படிப்பீங்க. ஆர்வத்தோட படிப்பீங்க. நல்ல புத்தி கூர்மை, ஞாபகத்திறன் இது எல்லாமே இருக்கும். முக்கியமா கல்வித்துறையில இருக்கவங்களுக்கு நல்ல அபார வளர்ச்சி அப்டின்னே சொல்லலாங்க. உடல் ஆரோக்கியம் கட்டாயம் தேவைங்க. கும்பராசிக்காரங்க காசு காசு, கடன் கடன், தொழில் தொழில், உத்தியோகம் உத்தியோகம்ன்னு போகாம உங்களோட ஹெல்த்ல கவனம். ஏன்னா மனசு டிப்ரஷன் ஆகி அதனாலேயே உடல் ரீதியா நெறைய பிரச்சனைகளுக்கு ஆளாகுற மாரி வரும். ஹெல்த்த நல்லா கவனிச்சுக்கங்க. நெறைய பேத்துக்கு மருத்துவ விரயம் தான் அதிகமாக இருக்கு. அதே மாரி வந்து உங்களுடைய தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியத்திலயும் கவனமா இருக்கணும். இந்த மாசம் நான் விரயம்ன்னு சொன்னேன்ல, அது எல்லாமே மருத்துவ விரயமா தான் இருக்குது. அதனால பாத்துக்கங்க. ஹெல்த்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடியா மருத்துவர கலந்து ஆலோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கனால, இந்த மாசம் உங்களுக்கு நல்ல டாக்டர் கிடைப்பாங்க. நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைச்சிரும். பொதுவாவே எந்த ஒரு வியாதியா இருந்தாலும் சரிங்க, 6ஆம் இடத்துல குரு இருந்தா வியாதிய உண்டு பண்ணிருவாரு. அதனால அந்த டைம்ல வந்து தெய்வத்த கும்பிட்டுட்டு இல்லாம, மந்திரத்த சொல்லாம உடனடியா மருத்துவர போய் ஆலோசனை பண்ணுங்க. ஹார்ட் அட்டாக் வந்தா இது ஹார்ட் அட்டாக் வந்தா வந்து ஸ்லோகம்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. டைரக்ட்டா டாக்டர போய் பாத்துருங்க தயவு செய்து. நம்ம வந்து ஜோசியம் தான் படிச்சிருக்கோம். டாக்டருக்கு படிக்கல. எந்த ஒரு அ மந்திரமும் வந்து பாத்தீங்கன்னா குணப்படுத்தாது. வியாதிய குணப்படுத்தாது. மருத்துவர் தான் குணப்படுத்தணும். நம்ம சாமியையும், ஸ்லோகங்களையும் எதுக்கு சொல்றோம்னா, நல்ல டாக்டர் கிடைக்கணும். சரிங்களா? நல்ல மருத்துவம் கிடைக்கணும். நல்ல ஹாஸ்பிட்டல் கிடைக்கணும். அதுக்காக மட்டும் தான். ஆனா நம்மள குணப்படுத்துறது என்னமோ, கடவுள் ரூபத்துல வரக்கூடிய டாக்டர் தான். இதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. சரிங்க. ஓகே. அதனால ஹெல்த்த ரொம்ப பாத்துக்கங்க. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஒரு பெரிய விஷயங்கள், சாதனைகள்லாம் அடையணும் அப்டின்னா, ஹெல்த்த நல்லா ஃபிட்டா வச்சுக்கணும். அதனால அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் நீங்க பாத்துக்கணும். உங்களுக்கு நல்ல லாப சிந்தனைகள் இருக்கு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, படிப்படியா அவருடைய தன்மைகள், அதாவது கெடு பலன்கள் கம்மி பண்ணி, நல்ல பலன்கள தான் இனிமேல் குடுக்க போறாரு. 11ஆம் இடத்த பாக்குறதுனால ஒரு பெரும் தொகை, பெரும் பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்தே தீரும். அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனை படிப்படியா குறையும். கோர்ட் கேஸ் வழக்குகள்ல ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ஃபேவரா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. நீங்களே எதிர்பாராத சூழ்நிலையில நெறைய நல்ல மாற்றங்கள், முக்கியமா எதிர்பார்த்த தீர்ப்புகள் உங்களுக்கு வருங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் இருந்து ஒரு நல்ல விடிவு காலம் அப்படிங்கிறது வரும். குடும்பத்துல மட்டும் வாய் பேசும்போது கவனமாக வாயிலிருந்து வார்த்தைகள விடாதீங்க. பொறுமையா, நிதானமா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க. அதிலேயே எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆயிருங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. புது விஷயத்த தொடங்குனா, அது சக்சஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒர்க்குக்கு போறதுனாலும் போலாம், ஜாப் போறதுனாலும் போலாம், அல்லது பிசினஸ் ஆரம்பிக்கிறனாலும் ஆரம்பிக்கலாம். எல்லாமே முதலீடுகள் கம்மியா ஆரம்பிங்க. அதே மாரி கணவர் வழி அட்ஜஸ்ட்மென்ட் கட்டாயம் உங்களுக்கு வேணும். இல்லன்னா பிரச்சனைகள், பணிச்சுமைகள் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கலைத்துறை ப ப பொறுத்தவரைக்கும் வந்து உங்களுக்கு நெகட்டிவான பப்ளிசிட்டி இருந்தாலும், மிகப்பெரிய லெவல்ல யோகமா இருக்கும். சாதாரண ஒரு சின்ன இதா இருந்தா கூட, அத மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கங்க. நல்ல வாய்ப்புகள் வரத்துக்கு அமைப்பு இருக்கு. 7ஆம் இடத்துல சுக்கிரனும், கேதுவும் இருக்குது. இது கலைத்துறையுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால சின்ன வாய்ப்பா இருந்தாலும், என்னடா இது இந்த வாய்ப்ப நமக்கு குடுக்குறாங்களே! நெகட்டிவ் ரோல் குடுக்குறாங்களே! வில்லி ரோல் குடுக்குறாங்களே நீங்க நெனைக்காதீங்க. வில்லனா இருந்து சூப்பர் ஸ்டார் ஆனவங்கலாம் இருக்கிறாங்க. அதனால வரக்கூடிய விஷயத்த யூஸ் பண்ணிக்கங்க. காசு, பணம் பார்க்க முடியும். அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு லஞ்ச லாவணியங்கள தவிர்த்துருங்க. காலமும், நேரமும், சூழ்நிலையும் சரியில்ல. இந்த ராகு, கேது பெயர்ச்சி வரைக்கும் லஞ்ச லாவணியங்கள தவிர்த்துருங்க. வருமானம் வந்தாலும் உங்களை ட்ராப் பண்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க எல்லா விஷயத்தையும் சிந்திச்சு செயல்படணும். ஒரு கையெழுத்து போடுறது, உயர் அதிகாரி சொன்னாருன்னு வாய்மொழியாவே செய்றத அவங்க நாளைக்கு இல்லேன்ட்டு போயிருவாங்க. நீங்க தான் சிக்கிக்குவீங்க. அப்புறம் ஜெயிலுக்குலாம் போணும். அதனால கவனமாக செயல்படுங்க.
எதுவுமே ரிட்டர்ன் ஆர்டர் இருந்தா செய்யுங்க. உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் இருக்கும். சமாளிக்க முடியல அப்படின்னு நெஞ்ச பிடிச்சுட்டு போய் படுத்துருங்க. மெடிக்கல் லீவ எடுத்துருங்க. ஏன்னா வேலை தான் முக்கியம். நம்மள நம்பி நம்ம குடும்பம் இருக்கு. அதனால அவங்க யாரையுமே கண்மூடித்தனமா நீங்க நம்பக்கூடாது. அது உயர் அதிகாரியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு புடிச்சவங்களா இருந்தாலும் சரி. அதுல கவனமாக இருங்க. செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்காரு. வீடு, வாசல், வாகனங்கள் வே இதெல்லாம் மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஒரு வண்டிய மாத்துறது, ஒரு வீட்ட மாத்துறது அந்த மாரி ஒரு சிலருக்கு வாகனம் வாங்குற பிராப்தம், வீடு வாங்கக்கூடிய பிராப்தமும் இருக்கு. தொழில்ல நல்ல அபிவிருத்தியாகும். தொழில்ல நல்ல முன்னேற்றங்கள், லாபங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தொழில் ஸ்தானத்த செவ்வாயும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. குருமங்கள யோகம் இருக்கனால, தொழிலுக்காக ஒரு இடத்த வாங்கி போடுறது, அதே மாரி வீடு உங்களுக்கு ஒரு ஒரு லேண்ட வாங்குறது, இந்த மாரி அமைப்பு யோகங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது. பொதுவாவே நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது இருக்கு. அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க. இந்த ராகு வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணுதோ இல்லையோ, அரசியல்வாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்களா இது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு நெறைய வெற்றி வாய்ப்பு குடுக்கும். அதே மாரி ஒரு உயர் பதவி, அமைச்சர் பதவி, அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேர்மன் பதவி இந்த மாரி பதவிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கட்டாயம் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். நல்ல அனுகூலமான அமைப்புகள் இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு அது மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சிய குடுத்துரும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். பொதுமக்களுடைய சப்போர்ட்டுகள்லாம் கிடைக்குங்க. பொதுவாவே வந்து கும்ப ராசிய பொறுத்தவரைக்கும் தெய்வ அனுகூலத்த நம்பி, நீங்க உங்களோட முயற்சிகள இடைவிடாது நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, அது எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்ப தான் குடுக்கும். குரு வந்து மறைந்தாலும் நிறைந்த பலன்களை மட்டுமே குடுப்பாரு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.